ஏங்க உங்களை நம்பி வந்து தங்குனதுக்கு நல்லா வச்சு செஞ்சு விட்டீங்கடா. ரூம் பூரா எலியா ஓடிட்டு இருக்கு. இப்படி ஒரு மோசமான நிலைமையில இது வரைக்கும் நான் தங்குனதே இல்லைங்க. சரிங்க, அது என்ன நடந்துச்சு அப்படின்னா, சென்னை வந்து இறங்கணும் ஷூட் இருக்கிற இடத்துல பக்கமா ரூம் போட்டுக்கலாம். சென்னை மாதாவரத்துட்டு இருக்க ஹோட்டல் விஜய் பார்க்ல தாங்க ரூம் போட்டிருந்தோம். ஹோட்டல் என்னமோ 9 மாடியில பிரம்மாண்டமா இருந்துச்சு. அதை பார்த்து தாங்க ஏமாந்துட்டோம். பெரிய ரூமா வேணும்னு கேட்டதுக்கு 8வது ஃப்ளோர்ல ரூம் கொடுத்தாங்க. சரின்னு ரெஸ்ட் எடுக்கலான்னு படுத்தா தூக்கத்துல பயங்கரமான சத்தங்க. எல்லாரும் பயந்துட்டே முழிச்சு பார்த்தா 4-5 எலி எங்க மேல ஏறி இறங்கி ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்கு. வீட்ல பயந்துகிட்டு பக்கத்து ரூமுக்கே ஓடிட்டாங்க. அந்த பாருங்க, இந்த ஸ்கிரீன் தெரியுது இல்ல, ஃபால் சீலிங் பின்னாடி பெரிய ஓட்டையா இருக்குங்க. இந்த ஸ்கிரீனை புடிச்சு ஏறி இந்த ஓட்டைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குது. பையன் நாங்க கத்துனது கூட தெரியாம நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. பசங்களை வச்சுக்கிட்டு எப்படிங்க இங்க இருக்கிறது? பயந்து போய் ரிசப்ஷன் கூப்பிட்டா ரெஸ்பான்ஸ் இல்ல, ரூம் சர்வீஸ்ல கூப்பிட்டா ஆளே இல்ல. நானே கிளம்பி போய் ரிசப்ஷன்ல சத்தம் போட்டா சரின்னு 7வது ஃப்ளோர்ல ரூம் மாத்தி கொடுத்தாங்க. நாங்க போனதுல இருந்து மொத்தமா 3 ரூம் மாறிட்டோங்க. இவ்வளவு பெரிய ஹோட்டலே அபாண்டன்டா இருக்கு. சரிங்க, உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல அது என்னன்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. நாங்களும் அடுத்த நாளே வெக்கேட் பண்ணிட்டு டாடா பை பைன்னு ஓடிட்டோங்க.